பகவத்கீதை அத்தியாயம் 18 மோட்ச சந்நியாச யோகம். சந்நியாசம் மற்றும் தியாகத்தை பற்றி அர்ஜுனன் அறிய விரும்பினான். ஆசையின் தூண்டுதலினால் செய்யப்படும் கர்மாக்களை துறப்பது சந்நியாசம் ஆகும். அச்செயல்களின் கர்ம பலத்தை துறப்பது தியாகமாகும். அனைத்து கர்மாக்களையும் துறந்தவர் சிலரே. மனதை தூய்மைப்படுத்தும் வேள்வி, தானம், தவம் ஆகியவற்றை விட்டுவிடக்கூடாது. இவற்றை பற்றுதலில்லாமல் செய்ய வேண்டும். ஒருவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட செயலை பலனின் மீது பற்றற்று செய்ய வேண்டும். இதுவே சாத்வீக துறவரம் ஆகும். எவன் ஒருவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வேலைகளை செய்கிறானோ அவனுடைய செயலே உண்மையான துறவரம் ஆகும். பல்வேறு உருவத்திலும் ஒரே உருவமான கடவுளை காண்கிறவன் சரியான, அதாவது சாத்வீக அறிவு பெற்றவனாவான். அவ்வாறு ஒன்றிணைத்து காண முடியாதவன் ராஜசீக அறிவு பெற்றவனாவான். உடல் சார்ந்த உடல் பற்றுதல் கொண்ட அறிவு தாமசமாகும். செயல் மீது பற்றற்று கர்ம பலத்தை துறந்து செய்யும் செயல் சாத்வீகமானது. செயல் மீதும் கர்ம பலத்தின் மீதும் பற்றுடன் செய்யும் செயல் ராஜசீகமானது. பின்விளைவு பாராமல் செய்யும் செயல் தாமசீகமானது. மேற்கூறியவாறு செயல்களை செய்பவர் சாத்விகர், ராஜசிகர், தாமசிகர் என்று பிரிக்கப்படுவர். இங்கனமே புத்தியும் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அங்கனமே மன உறுதியும் 3ஆக பிரிக்கப்படுகிறது. இன்பமும் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. வர்ணத்தின் கடமைகள்: கடவுளோடு ஒன்றிணைந்தவன் பிராமணன், துணிவு, ஆளுமை சத்திரியன், நேர்மையாக வணிகம் புரிபவன் வைசியன், சேவை செய்யும் வர்க்கத்தினர். அனைவரும் தம் கடமையை செய்து எவ்வாறு சித்தி அடைய முடியும்? கடமையே உனக்கு பூஜையாகும். கடமையில் கடவுளை கண்டால் அனைத்து உயரங்களையும் அடைவாய். ஆதலால் கடமையே கண்கண்ட தெய்வமாகும். அக்கடமையை மனநிறைவுடன் ஆற்றுவாயாக. அசக்த புக்தியை பெற்றால் செயலல்லா செயல்புரியும் சித்தியை பெறுவாய். சாத்வீக குணங்களை ஒன்று திரட்டி கடவுளை தியானித்தால் பிரம்மனை அடைய தகுதி பெறுவாய். அனைத்து உயர் நன்மைகளும் பெறுவான். இந்த உயர்ஞானத்தை பகிர்ந்தளித்து எனக்கு பிரியமானவன் ஆவாய். என் மாயை அகன்றது, நீங்கள் கூறியது போல செய்வேன் என்று அர்ஜுனன் கூறினான். எங்கு தெய்வீக உதவி மற்றும் தைரியசாலி, வலிமைமிக்க, சாத்தியமற்ற செயல்புரிபவன் இருக்கிறார்களோ அங்கு வெற்றி நிச்சயமாக உண்டு என்று தெய்வீக அனுபவத்தால் மெய்மறந்த சஞ்சயன் கூறுகிறான்.